அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்மையில் நடந்த சித்திரை மாநாட்டில் தம்பி ஸ்டாலின் என்று அழைத்தார் திரு ராமதாஸ். திரு விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது திமுக பொதுக்குழு. அதுக்கு நன்றி தெரிவித்தார் திருமிகு பிரேமலதா. இன்றைய தினம் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் திரு கருணாநிதி என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். இதோடு இன்றைய முக்கியமான செய்தி, தேமுதிகவை கூட்டணிக்கு வருமாறு திரு செல்வ பெருந்தகை அழைத்திருக்கிறார். இதையெல்லாம் தான் இணைத்து பேச போகிறோம். திமுகவை நோக்கி புன்னகைக்கும் தேமுதிக பாமக, கூட்டணிக்கு வரவேற்கும் காங்கிரஸ், பழனிசாமியின் மெகா கூட்டணி கனவை கலைக்கிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், தேமுதிகவை கூட்டணிக்கு வருமாறு திரு செல்வ பெருந்தகை அழைக்கிறார். சம்பிரதாயமான அழைப்பா இல்லை பழம் நழுவி பாலில் விழும் இந்த முறை அப்படின்ற நம்பிக்கையா? சில நேரங்களில் அரசியலில் புன்னகை என்பது மாய புன்னகையாக இருக்கும், மந்திர புன்னகையாக இருக்கும். வரப்போகிற விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டியம் கூறுகிற விதமாக அமையும். இதை தொடர்ந்து பார்த்து வருவதுதான். இன்றைக்கு கலைஞர் பிறந்த நாள். கலைஞரே அடிக்கடி தேமுதிகவை பற்றி சொல்லியது, பிற்காலகட்டத்திலே முதலில் விஜயகாந்த் யாருடைய வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் என்ற கேள்விக்கு கலைஞர் அவரது சொந்த வங்கி கணக்கைத்தான் குறிவைக்கிறார் என்று பதில் சொன்னார். அது ஒரு காலம். அதற்கு பிறகு பழம் நழுவி விட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதுதான், பழம் நழுவி விட்டது, அது வர வேண்டியதான் பாக்கி என்றெல்லாம் சொன்னார். ஆனால் 2011 கூட்டணியிலே தேமுதிக அதிமுக பக்கம் போனது. 2006 2009 தனித்து போட்டியிட்டு விட்டு 2011 அதிமுக பக்கம் போனது. 2016 ஜெயலலிதா அவர்களை வெற்றி பெற்றார்கள். தேமுதிக விலகி மக்கள் நல கூட்டணி அமைத்த போதும் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்தது. 1% தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம். இதனால்தான் அந்த புன்னகை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், புன்னகைக்கு பின்னால் பல அர்த்தங்கள் இயல்பாக இருக்கும். ஆனால் மிக அதிகமாக தொகுதிகளை கேட்டால் புன்னகை தானே மறைந்து விடும். அதுக்கப்புறம் புன்னகையே கிடையாது. பொதுவாகவே ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் 160 170 இடங்களில் நிற்க வேண்டும். அதை வைத்துதான் நம்ம கூட்டணி கணக்கே போட முடியும். அது இபிஎஸ் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, 2 பேருக்கும் அது மன்னிக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, 2 பேருக்கும் அது பொருத்தம் தான். அப்போ 170 160 என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 70 75 இடங்களை தான் நம்ம பிரிச்சு கொடுக்க முடியும். அப்ப திமுக கூட்டணி ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல், பஸ்ல இடம் இல்லை. அப்போ இன்னும் எத்தனை கட்சிகளை சேர்க்க போகிறார்கள்? இது ஒரு கேள்வி. தேமுதிக அது ராஜ்யசபா சீட்டு 2026 ஒரு ப்ராமிஸ் இருக்கு. 2026 ஒரு 6 இடம் வேகன்சி வருது. திமுக 4 இடங்களும் முக்கியமானவர்கள், திருமதி கனிமொழி உட்பட 4 பேருக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ராஜ்யசபா காலியாகுது, முடியுது, டேர்ம் முடியுது. மார்ச் மாசம் கடைசியில தேர்தல் வந்துடும். இப்போ திமுக பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கனிமொழி மக்களவை உறுப்பினர் இல்ல, மன்னிக்கணும், ஆமா மன்னிக்கணும், தவறான செய்தி. ஆனா 4 பேருக்கு திருச்சி சிவா உள்ளிட்ட 4 பேருக்கு ராஜ்யசபா முடியுது, டேர்ம் முடியுது. முடியும் போது மிக இயல்பாக திமுக மற்றவர்களுக்கு கொடுக்குமா? ஏன்னா அந்தியூர் செல்வராஜ் அதுல அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு, திருச்சி சிவா அவர்கள் முக்கியமானவர்கள். அப்போ திமுக ராஜ்யசபா ப்ராமிஸ அதிமுக மாதிரி 2026 கொடுக்க முடியுமா என்பது எனக்கு அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப 2027 என்று வேண்டுமானால் அவர்கள் சொல்லலாம். 2026 கிடைப்பது முக்கியமா, 2027 கிடைப்பது முக்கியமா என்கிற ஒரு கேள்வி தேமுதிகவுக்கு வரும். அதையும் தாண்டி திமுகவுடன் கூட்டணி, ஏன்னா தேமுதிகவுக்கான கம்பல்ஷன் என்ன? அவங்களுக்கு தேமுதிகங்கிற பேரு கிட்டத்தட்ட அது அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிக்கு அவங்க போறாங்க. 2 தேர்தலில் பெரிய ஓட்டு சதவீதம் இல்ல, முரசு சின்னம், அதுவும் கை நழுவி போற நிலை. எனவே 2026 தேர்தல் அவர்களுக்கு முக்கியமான கணிசமான எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கணும். குறைந்தபட்சம் சில தொகுதிகளையாவது அவங்க சட்டமன்றத்துல பிடிக்கணும். எனவே அதுக்கு திமுக கூட்டணி பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க எடுக்கலாம். கிட்டத்தட்ட சேம் நிலைமையில தான் பாமக இருக்கு. அவர்களுக்கு இப்போதே சின்னம் இல்ல. அது போக அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி லிஸ்ட்ல அவங்க இசிஐ வெப்சைட்ல இப்ப இருக்காங்க. தேமுதிகாவது ரெகனைஸ்ட் பார்ட்டி லிஸ்ட்ல இருக்கு, இவங்க அன்ரெகனைஸ்டுக்கு போயிட்டாங்க. அப்போ கட்சியை மீண்டும் அங்கீகாரம் பெற வைக்க வேண்டும்.
சின்னத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு எது சூட்டபிள், குறைந்தபட்ச வெற்றி, அதாவது மினிமம் கேரண்டி மாதிரி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அப்படியான ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் தான் ரெண்டு கட்சி இருக்கு. ஆனா திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து அந்த பேர வலிமையை மேலும் இருக்குவார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருக்கு. ஆனா தேமுதிக அவங்க சீட்டு கொடுப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை, நிர்தாட்சியமாக மறுத்து விட்டார்கள். பாமக பத்தி பேச்சே இல்லை. எனவே அதிமுகவும் எப்படியும் திமுக வந்து தேமுதிகவை கூட்டணியில சேர்த்துக்காது அப்படின்றதுனால இந்த முறை உறுதியா மறுத்துட்டாங்களோ அதிமுக தரப்புல இருந்து? இல்ல, அந்த இடத்துல வந்துங்க விஜயோட வருகையை பார்க்கணும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் மதுரையில பொதுக்குழுவுல பேசும்போது விஜய் வருகையும் நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக நிறைய ஹிண்ட் இருந்தது. நாகரிக கோமாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. அது நல்ல தம்பி படத்துல அண்ணா கதை வசனம் எழுதுன நல்ல தம்பி படத்துல வர்ற வசனம். அது என்.எஸ். கிருஷ்ணன் பாடுவாரு, நாட்டை திருத்துவதற்கு நாகரிக கோமாளி வந்தேன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது போக நம்ம யாரையும் வந்து எளிதா மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ விஜய் வருகை அல்லது விஜய் பிரிக்க போற ஓட்டு அது ஒருவேளை திமுக நஷ்டமாயிடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் நியூ ஓட்டர் எப்பவுமே முக்கியம். இளைய தலைமுறை புதிதாக வாக்கு போடுறவங்க, நான் வந்து அந்த லிஸ்ட்ல 30 வயசுக்கு கீழே எடுத்துக்கிறேன். அதாவது 18 வயசு பூர்த்தியாகி முதல்ல ஓட்டு போடுறவங்க போக 30 வயசு 35 வயசு வரைக்குமே நீங்க இன்றைய காலகட்டத்தில் நியூ ஓட்டர் தான் நினைக்கணும். அவங்க பழைய சித்தாந்தங்களை எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு சைசபிள் ஓட்டா தெரியுது, ஒரு 10-15% வரும் போல இருக்கு. அப்ப அதையும் திமுக முக்கியமானதாக கருதுகிறது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து திறக்குதுங்க. இது வரைக்கும் 4 வருஷம் திமுக ஆட்சியில வந்து பள்ளிகள் திறந்தன. ஆனா இந்த முறை அது பெரிய கொண்டாட்டமாக நடந்தது. அரசு பள்ளிக்கு, ட்ரிப்ளிகன் அரசு பள்ளிக்கு, மாதிரி பள்ளிக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை சகாக்கள் போறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக வந்து ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ புக்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. பெரிய அளவுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தேர்தலுக்கான உத்தியாகவும் திமுக பயன்படுத்துகிறது. அப்போ நியூ ஓட்டரை கவர்ற முயற்சி தானே அது. பொதுவா நம்ம ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அப்பீல் பண்ணோம்னா அவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து அது மகிழ்ச்சியை தரும் என்கிற முயற்சி தானே. திமுகவும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமியின் மெகா கூட்டணி கனவு அது கொஞ்சம் ஒரு மந்திர புன்னகை மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல, தாவேக்கான ஒரு பெரிய சாய்ஸ் இருக்கு நமக்கு. அதிமுக ஒத்துக்கலைன்னா, திமுக ஒத்துக்கலைன்னா நமக்கு தாவேக்கா பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இருந்தா திமுக பார்த்து இவ்வளவு புன்னகைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பொதுவாக தேமுதிக எல்லாரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பது தான் நம்ம தொடர்ந்து பாக்குறோம்ல. அவங்க புன்னகைக்கு பொருள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரே நேரத்துல திமுகவை பார்த்தும் புன்னகித்தார்கள், அதிமுகவை பார்த்தும் புன்னகித்தார்கள், பாரதிய ஜனதாவை பார்த்தும் புன்னகித்தார்கள். தேமுதிகவின் புன்னகை பொருள் வந்து உண்மையிலேயே அது ரொம்ப மர்மமா இருக்கு. பாமகவை பொறுத்தவரையில் அவர்களது புன்னகை என்பது ஒரு வலி நிறைந்த புன்னகையா தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப வலியோட தான் வந்து புன்னகிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அன்புமணியும் சரி, பெரியவனும் சரி, அவர்களுக்கு பின்னால வந்து பல வலிகள், வேதனைகள், காயங்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் ஆற்றி கொண்டுதான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் கூட்டணி பாதைக்கு அடி எடுத்து வைப்பார்கள். ரெண்டு பேருமே அந்த பேர வலிமையை இழந்துட்டாங்க. அப்போ பாமகவும் தேமுதிகவும் பேர வலிமையை இழந்துட்டாங்க. அப்போ பாமக இழந்து விட்டது. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து ஏராளமான பேரை வந்து டாக்டர் கட்சியில இருந்து நீக்கிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு கட்டத்துல டாக்டரை வந்து அன்புமணி நீக்குவாரு, அன்புமணியை டாக்டர் நீக்குவாரு. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். கடைசி அது ஒண்ணுதான் பாக்கி. அது கிட்டத்தட்ட அது ஒண்ணுதான் பாக்கி. ஏன்னா அவர் நீக்கும் போதே இவர் வந்து சைட்லயே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டே இருக்காரு, திருப்பி ரீ அப்பாயின்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது பாமக வந்து இப்போதைக்கு எந்த முடிவுக்கும் வரமாட்டாரு. தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுகவை பார்த்து அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அது கொஞ்சம் இப்போதைக்கு இல்ல. தினமலர் மட்டும் தான் இன்னைக்கு அந்த செய்தி போட்டிருந்தாங்க. தினமலர் செய்தியில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமித்ஷா அவர்களே வற்புறுத்துகிறார், மாத கடைசிக்குள்ள எல்லாரும் முடிவு எடுக்கணும், நீங்க தொகுதி பங்கீடெல்லாம் இந்த மாசத்துக்குள்ளேயே முடிக்கணும் என்று தினமலர் செய்தியில உள்ளர்த்தம் இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு பிராட் பேஸ்டான பத்திரிகை, ஒரு பாப்புலர் பத்திரிகை முறையில அந்த செய்தி நம்ம பேசுறோம். எனவே அதை முக்கியமாக கருதினால் ஏதோ ஒரு முடிவை நோக்கி ஜூன் மாதத்திற்குள் இந்த தேர்தல் களம் போகிறது என்றுதான் நம்ம யூகிக்க முடியும். அப்படியான முடிவு என்னவாக இருக்கும், மெகா கூட்டணி சாத்தியமா, இதெல்லாமே தாவேகா கையிலையும் சேர்ந்து இருக்குங்கிறதா என்னோட கருத்து. ஓகே, திரு பெருமாள்மணி, விஜய் ஃபேக்டருக்கு அப்புறம், விஜய் வருகைக்கு அப்புறம் மெகா கூட்டணி அப்படிங்கிறதுல ஏடிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி உருவாயிடுச்சா? ஆமாம், உங்க கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்தளவில் திமுகவிற்கு அனுகூல சத்ரு வந்து விஜய் தான். ஐயா ஷியாமையாக அந்த அனுகூல சத்ரு அந்த வார்த்தையோட முழு பொருளும் தெரியும். அது ஜோதிடத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. என்னென்னா, இந்த தேர்தலில்
இப்போ நீங்கள் 2021 தேர்தல் போலவே இருமுனை போட்டி, அதாவது ஐயா சீமான் அவர்கள் தனியாக இருந்தாங்க, ஆனால் அதே மாதிரி இருமுனை போட்டி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஆளும் தரப்பு வந்து ஒரு நெருக்கடியை சந்திக்கும். ஆனால் இப்போ இந்த தேர்தலில் விஜயினுடைய வருகை வந்து திமுகவிற்கு மிக மிக முக்கியமானது. என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, விஜய் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணி வந்து இதற்கு முன்னால் 2021 தேர்தலில் என்டிஏவில் இருந்த சில கட்சிகளும் 2021 தேர்தலில் திமுகவில் இருந்த இப்போது இருக்கிற நிச்சயமா திமுக கூட்டணியிலிருந்து 1 அல்லது 2 கட்சிகள் வெளியேறி தாவேகா கிட்ட போவாங்க. காரணம் என்னன்னா, அதை திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க தொடர்ந்து 2 தேர்தலில் வந்து ஒரே கூட்டணியில் நீங்க தொடர்ந்து சொல்ல போனா 3 தேர்தலில் நீங்க ஒரே கூட்டணியோட பெரிய அளவில் வெற்றி. 2019 2017 முரசொலி விழாவில் இருந்து நாங்க கூட்டணியா இருக்கோம்னு முதல்வர் சொல்றாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு 2021 வந்திருக்காங்க. 2019 ஒரு பெரு வெற்றி கிடைத்திருக்கிறது, 2024 ஒரு பெரு வெற்றி கிடைத்திருக்கிறது, 2021 அமைஞ்சிருக்கு. ஆனால் இது எல்லாமே 2021 தேர்தலுக்கு முன்னால் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்போ அதுக்கு இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய லீடர்ஷிப் ஷிஃப்ட் நடந்தது. ஜெயலலிதா அம்மா இடத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் இணைந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ நீங்க இன்றைக்கு வரைக்கும், அதாவது மதுரை பொதுக்குழு வரைக்குமே திமுக தலைமை வந்து இந்த கூட்டணியை பற்றி சிலாகித்து பேசினாலுமே கூட நிச்சயமாக இந்த கூட்டணியிலிருந்து ஒன்று வெளியே வரும். மும்முனை போட்டி தான் திமுக இந்த தேர்தலில் விரும்புவாங்க. தேமுதிகவும் பாமகவும் எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ள வந்து அக்காமடேட் ஆக மாட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில இல்ல இதுல நீங்க ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிற திமுகவை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு யார் நினைக்க வாய்ப்பு இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க. இப்படி பாருங்க, இதுல நீங்க நம்ம முக்கியமான ஒரு நபரை நம்ம பார்க்கணும். என்னன்னா, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னன்னா, அதிமுகவில் தான் எப்போது வேண்டுமானாலும் போவதற்கு தயாராக இருப்பது போல சொன்னாலுமே கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எடப்பாடி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதற்கான கதவுகள் முழுமையாக மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பர் 2வாக ஏறக்குறைய 2001 முதல் அந்த இடத்துல இருப்பதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதனால நீங்க இன்றைக்கு குறிப்பிடுகிற தேமுதிக பாமகவோடு ஐயா ஓபிஎஸ் ஃபேக்டரும் முக்கியமான ஒரு ஃபேக்டர். இல்ல, 2 கட்சிக்கும் ஓபிஎஸ் தனித்த ஒரு விஷயம். அது அவர் அதிமுகவை மீட்டெடுக்க இல்ல அப்படி நீங்க மட்டும் இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க. இல்ல, நான் கட்சியா பாக்குறேன். இல்ல அது என்ன ஆகும்னா, ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் போறாருன்னு வைங்க, அவர் ஏதோ ஒரு அணியாக போனாருன்னா அதிமுகவில் பலர் வந்து இந்த பக்கம் இடங்களை சீட்டு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இங்க பார்த்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அதிமுக தன்னளவுல பெரிய கட்சி, ரெட்டலையை விட்டுட்டு அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியில வேற எந்த பெரிய கட்சியாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி, வேற யாராவது அந்த பக்கம் கமிட்மெண்ட் கொடுத்து அந்த கூட்டணிக்குள்ள போய் இருக்காங்களா? இல்ல, பாஜகவே ரெட்டலைக்கு அதை நம்பி தானே வந்திருக்கும். அதிமுக புரியல எப்படி பாஜகவே ரெட்டலை 3 EPS இருக்கும் இந்த எலெக்ஷனுக்கு நம்பி தானே வந்திருக்கும். இப்ப ரெட்டலை அங்கதான் இருக்கு. கடைசில எலெக்ஷன் வரைக்கும் பிஜேபி அதிமுக நீங்க அந்த இஃப் தென்னே விட்டுருங்க. இப்போ தாமரையும் ரெட்டலையும் கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம்னு எந்த பெரிய கட்சியாவது சொல்லியிருக்காங்களா? அல்லது என்டிஏல 2021 இருந்த யாராவது அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்களா? இல்லன்னு சொல்லல, இருக்கவே மாட்டோம்னு சொல்லல. இல்ல ஆனா இருக்கிறோம்னு சொல்லி ஜனவரி மாசம் சொல்றோம், ஒரு கட்சி சொல்றோம் அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்ப என்னன்னா, மத்தியில ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள போகாம இருக்கிறதே ஒரு உத்தி தான். நீங்க இப்போ இந்த 3 பேரையும் நீங்க சேர்த்து தான் பார்க்கணும். இதுல தினகரனையும் சேர்த்து பார்க்கணும். தினகரன் ஆனா என்டிஏல இருக்கிறோன்றாரு, அவரு இருக்கிறோன்றாரு. ஆமா. ஆனா அதை வந்து இன்றைக்கு என்டிஏவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடமா இருக்கக்கூடிய அதிமுக அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கா? ஓபிஎஸும் என்டிஏக்கு வரணும்னு தான் விரும்புறாரு. கடைசியா கொடுத்த பேட்டியில தான் அவர் ரொம்ப மெல்லிசா வந்து பாஜக வச ஆடுறாரு. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க அமமுகவுக்கு போன தடவை 25 இடங்களுக்காக ஐயா அமித்ஷா அவர்கள் கடுமையாக பேரம் பேசினார். ஆனால் அது கடைசி வரை நடக்கவில்லை. இப்போ இந்த நேரத்தில் நீங்க 2024 தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க. தாமிரபரணி தீரத்திலையும் சரி, வைகநதி தீரத்திலையும் சரி, அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நீங்க 3 ரீஜனா பிரிச்சு தான் தமிழ்நாட்டை நம்ம பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல்,
பிரதமர் வேட்பாளர் இவங்க சொல்லணும்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம். பல ஆனா, அதை கடந்து தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். சின்னத்தை தக்க வைக்கிறது, சின்னத்தை காப்பாத்துறதுக்காக. நான் என்ன சொல்றேன்னா இதுல 2 பேரை நான் ஆட் பண்றேன். வின்னபிலிட்டி முக்கியம் இல்லையா? அதான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற இடத்துல இருந்து நான் இன்னும் ஒரு 2 பேரை ஆட் பண்றேன். நீங்க பாமக, தேமுதிக, இதோட சேர்த்து அமமுக, ஓபிஎஸ், இந்த 4 பேரையும் நீங்க வைங்க. இந்த 4 பேரும் இதுவரை எந்த அணியிலையும் இல்ல, சரிங்களா? அதிமுக பாஜக ஒரு பெரிய அணியா இருக்கு, திமுக அணி ஒரு பெரிய அணியா இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக விஜய் தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும். இப்ப ஐயா 15-16% வாக்கு வரைக்கும் தாவேகா வரும்னு ஷியாமையா சொன்னாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா விஜய் ஒரு 20% வாக்குகள் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த களத்துல அவருக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. ஒரு துண்டை தூக்கி அவர் போடுறாரு, யாரோ ஒருத்தர் ஒரு துண்டை தூக்கி போடுறாங்க, அவர் அந்த துண்டை எடுத்து தோல்ல போடுறாரு, எங்க போனாலும் துண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி கரெக்ட் சார். அதுல என்ன ஒரு சந்தேகம்னா திரு விஜய்க்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்ல. அரசியல் வந்த பிறகு அவர் பெரிய இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் வாழ்வு ஒண்ணும் முற்று பெற போறது இல்ல. இல்ல 29 இருக்கு, நீங்க அப்படி ஒரு 31 இருக்கு. நீங்க நல்லா எந்த மாணவனுமே இந்த தேர்தல் முக்கியம் இல்லைன்னு போறது இல்ல. நாம அரசியலுக்கு வெளியே இருந்த அரசியலை பாக்குறோம். அரசியலுக்கு தேர்தல்ல நீங்க டெபாசிட் ஒரு தடவை கட்டி பாருங்க, அந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இல்ல எல்லா தேர்தல் முக்கியம். இப்போ நீங்க புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இந்த வருஷம் லாபம் பார்க்க முடியல, இல்ல இந்த பிசினஸ் நொடிச்சு போகுது, அடுத்த பிசினஸ் நடத்தலாம். நான் இப்படி கேக்குறேன், நீங்க இந்த ஷோவை இந்த ஒரு ஷோவை இல்ல நம்ம லைட்டா நடத்திரலாம் அப்படிங்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல இந்த பிசினஸ்ல நமக்கு பெருசா லாபம் வரலனாலும் தாக்கு பிடிக்க முடியும். இல்ல இந்த பிசினஸ்ல ஏதாவது நொடிச்சு போனோம்னா கூட அடுத்ததா மீண்டும் ஒரு பிசினஸ் நடத்துவதற்கு வயதும் இருக்கு, கால அவகாசம் இருக்கு. இது எல்லாமும் திரு விஜய்க்கும் பொருந்தும். ஆனா பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ நீங்க சொல்ற ஓபிஎஸ்க்கோ நீங்க சொல்ற டிடிவிக்கோ வின்னபிலிட்டியோட இந்த முறை குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களையாவது உத்தரவாதப்படுத்தி, குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் தேர்தல் ஆணையம் எவ்வளவு வரையறை விதிச்சிருக்கோ அதையாவது உத்தரவாதப்படுத்தி சின்னத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. நிச்சயமா இருக்கு. அது விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது, அன்டெஸ்டட் ஓட் பேங்க். அவர் 20% திரு பெருமாள் மணி சொல்றாரு, அது அவருடைய ஆசையா இருக்கலாம், எதிர்பார்ப்பா இருக்கலாம். நம்பிக்கையா இருக்குமா டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும்? ஆனா அதிமுக 20% நீங்க சொல்றீங்கல்ல, அது நம்பிக்கையா இருக்கு. இல்ல எவ்வளவு குறைஞ்சாலும் 20 இருக்கு. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கொண்டாங்கன்னு வைங்க. ஃபேக்டர் நீங்க இப்ப உங்க கேள்வியில இருந்து நான் வரேன். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி 3 பேர் சேர்ந்து தனியா கூட்டணியே இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா அதிமுகல இருக்கிற கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது பெரிய அளவுல அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம எண்ணிக்கையில பெரிய எண்ணிக்கையில அவங்க ஜெயிப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இன்றைக்கு அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறது. பிளவுபட்டு கிடக்குதுன்னா என்னன்னா அதோட பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு இருக்குல்ல, அது உடைஞ்சிருக்கு. நீங்க அதிமுக 45, 46, 44% இருந்து இன்றைக்கு 20% வந்திருக்கு. அதுல 20%, 20% இருக்கிற ஏடிஎம்கேயும் மொத்தமாவே 5%க்குள்ள இருக்கிற ஓபிஎஸ் டிடிவியையும் எப்படி சமதளத்துல வைக்கிறீங்க? நீங்க எப்படி நான் சமதளத்திலே வைக்கலையே. இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி, ரெண்டு சேர்ந்தா பார்க்க 30ன்னு பெருசா தெரியும். ஆனா பிரிச்சாலும் 5 தானே குறைய போகுது. அதான் 25 பெருசா கார்த்திகேயன். அது 1% கூட இருக்கட்டும், 1% கூட இருக்கட்டும். உங்களுக்கு இப்ப அங்க கதவை அடைச்சிட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அங்க அமமுகக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. இன்னமும் தேமுதிக அங்க கமிட்மெண்ட் கொடுக்கல, பாமக அங்க கமிட்மெண்ட் கொடுக்கல. நீங்க ஓபிஎஸ் எவ்வளவோ எதிர்பார்க்கிறாரு, அந்த கதவுகளை அவங்க அடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் இடத்துல இருந்து, டிடிவி இடத்துல இருந்து, பாமக இடத்துல இருந்து, தேமுதிக இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இல்ல சார், அப்படி அரித்மெட்டிக்கா கன்வெர்ட் ஆகுமா? நீங்க ஏடிஎம்கேக்கு 20, 25 இருங்க, அதோட பாமகவுக்கு இருக்கிற 5, தேமுதிகவுக்கு இருக்கிற 2, டிடிவிக்கு இருக்கிற 2, 3, ஓபிஎஸ் இருக்கிற 2, 3 சேர்ந்தா இந்த 25 ஒரு பலம். இதுல நீங்க ரெண்டா பிரிச்சு இத நீங்க விஜயாவும் வைக்கிறீங்களேன்னு இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். இதுல ஒரே ஒன்று சொல்லிடுறேன். இதுல திமுக ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியா இருக்கு. அப்ப திமுக தனக்கு சாதகமான ஒரு கூட்டணி உருவாவதற்கான வேலைகளை களத்துல பாப்பாங்க. சரி, இப்போ நீங்க 2 பேர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுக்கல, பாமகவும் தேமுதிகவும் ஒப்புதல் கொடுக்கல இந்த நிமிஷம் வரை. ஆனா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதோட அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஓபிஎஸ் ஐயா அவர்களும் டிடிவி ஐயா அவர்களும் ஒப்புதல் கொடுத்தும் அதிமுக பாஜக ஒப்புதல் கொடுக்கல. இப்ப இந்த இடத்துல திமுக ஒரு கேம் பிளே பண்ணுவாங்கல்ல, புரியுதுங்களா? அவங்க கிட்ட ஒரு மௌனம் இருக்கு, 2 தரப்புலயுமே இருக்கு. இப்ப 2 சிறிய கட்சிகள் ஒரு மௌனத்தை கூட்டணியை பலப்படுத்துறதுங்கிறது ஒரு ஆட்டம்,
எதிர்த்தரப்பு பலவீனப்படுத்தி இன்னொரு அப்ப ஆட்டம். இந்த இடத்துல தான் ரெண்டையுமே திமுக ஆடுதுன்றீங்க. இந்த இடத்துல நிச்சயமாக அதை செய்வதன் மூலம் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க 5 வருஷ ஆட்சி அதிகாரத்தை பார்த்திருக்காங்க. அங்க வந்து இந்த இடத்துல பாமகவினுடைய மௌனத்தையும் தேமுதிகவினுடைய மௌனத்தையும் டிடிவி ஐயா அவர்களுக்கும் ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் கதவை அடைத்து வைத்திருப்பதையும் திமுக தனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தும். அதிமுக பலமாகாம மெகா கூட்டணியா உருவாகாம திமுக பாத்துக்கும். இல்ல அவ்வளவுக்கு ஏன் போறீங்க? அவங்களே தானே ஓபிஎஸ் ஐயாவுக்கும் டிடிவி ஐயாவுக்கும் அவங்களே இடம் கொடுக்கல. அப்ப அவங்க விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இங்க உள்ள இருக்கு. இந்த ஃபேக்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதன் மூலமாகத்தான் மூன்றாவது அணின்னு ஒன்றை வந்து அவங்க பலப்படுத்த முடியும். மும்முனை போட்டின்னு ஒன்றுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஆன்டி இன்கம்பன்சியா வரக்கூடிய வாக்குகளை பிரிக்க முடியும். அப்போ நீங்க எதெல்லாம் இணைச்சு பார்க்கணும் என்றால், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற இருவருக்கு அதிமுக இன்னைக்கு வரைக்கும் கிரீன் சிக்னல் கொடுக்கல. அதிமுகவுக்கு 2 கட்சி கிரீன் சிக்னல் கொடுக்கல. இந்த இடத்துல திமுகவிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரம்ப் கார்டு விஜய் தான். இந்த இடத்துல அவர் தான் அனுகூல சத்ரு. ஓகே திரு அக்னீஸ்வரன், மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறத தான் பேசணும். இப்போ திரு பெருமாள் மணி சொன்ன மாதிரியான ஒரு கணக்கு, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, பாமக, தேமுதிக எல்லாரும் விஜயை நோக்கி போயிட்டாங்கன்னா பெர்செப்ஷன் அடிப்படையில் அதுதானே பெரிய கூட்டணியாக தெரியும். சார் ஏதோ ஒரு இது சொன்னார், ராசி பலன் பற்றி சொன்னார் பெருமாள் மணி சார். ஆனால் எனக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளும் 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருமுனை போட்டி தான் அப்படின்றத என்னுடைய நிரந்தர நிலைப்பாடை நான் வச்சிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜய் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணினா கூட அதை நீங்கள் மும்முனை போட்டியாக கருத மாட்டீங்க. அது நான் அடுத்ததுக்கு வர்றேன். இந்த தலைப்பு இன்னைக்கு சொல்லியிருக்கிறது சார். என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, புன்னகைக்கும் தேமுதிக, பாமக வரவேற்கும் காங்கிரஸ், தேமுதிகவை வரவேற்கும் காங்கிரஸ் கூட்டணி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் யார் தலைமையில் இருக்குது? திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தானே இருக்குது. காங்கிரஸே திமுக கிட்ட எத்தனை சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேமுதிகவையும் பாமகவையும் வரவேற்றுனா ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே அதை சொல்ல வேண்டியது யார்? திமுகவினுடைய தலைவர். அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே. ரெண்டாவது, இங்க கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே சார். நான் அதைத்தான் சொல்லிட்டேன், இங்க இருமுனை கூட்டணி தான். அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே இப்ப உருவாகி இருக்கிறது. ஆனா திரு நயினா நாகேந்திரன் விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அழைக்கிறாரு. அது மாதிரி அழைச்சிக்க வேண்டியதானே, வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுல நயினா நாகேந்திரன் அழைக்கிற மாதிரி செல்வ பிறந்தை அழைக்கிறார், அவ்வளவுதான். ஆனா திரு நயினா நாகேந்திரன் பாஜகவினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். ஆனா இங்க தேமுதிகவும் பாமகவும் வந்துச்சுன்னா அங்க நிலைப்பாடு என்ன? பாஜக வந்துச்சுன்னா, இது பாமக வந்துச்சுன்னா அப்ப விசிகாவை வெளியேதல நீங்க நோக்கமா? அண்ணன் செல்வ பெருந்தகை விசிகாவை வெளியேற்றணும், அதுக்காகத்தான் பாமக எங்க கூட வாங்கன்னு நினைக்கிறாரா? பாமக அழைக்கலையே சார். நீங்க அதான் சார் போட்டிருக்கீங்க. புன்னகைக்கும் தேமுதிக பாமகன்னு போட்டிருக்கோம். பாமகவுக்கு விருப்பம் இருக்கு, திமுகவுக்கும் போனா உத்தரவாதமான எண்ணிக்கைகள்ல நம்ம பெற முடியும், ஜெயிக்க முடியும்னு தேமுதிகவுக்கும் எண்ணம் இருக்கு. தேமுதிக மட்டும்தானே அழைக்கிறாரு. அது முதல்ல பாமக தத்தமது தலைமையை அங்க உறுதி செஞ்சுட்டு அப்புறம் நம்ம யார்கிட்ட போவோன்றது முடிவு வரட்டும். பாமக கூட்டணிக்கு போகுமா இல்லையான்னு 2 வாரங்களுக்கு முன்பு பேசப்பட்ட போதே முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில உறுதிப்படுத்திட்டார், இந்த கூட்டணி உறுதியா இருக்கு, இந்த கூட்டணியோட தான் நாங்க சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறோம்ன்றதை அவரே உறுதிப்படுத்துறார். செல்வ பெருந்தகை இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கோ இல்லை வேற இது திரு பெருமாள் மணி சொன்ன மாதிரி எதிர்த்தரப்பு பலவீனப்படுத்துறதுக்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவரை வந்து அழைக்கலாம். மக்கள் நீதி மையத்தை அழைச்சாங்க, கமலஹாசன் உள்ள வந்தாச்சு, ஒருவேளை வரலாம், தேமுதிகவும் வரலாம். பாமகவுக்கு கொடுக்க வேண்டிய அதிக அளவிலான எண்ணிக்கை தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க வேண்டியதுலன்னு கூட நினைக்கலாம் இல்லையா? அப்போ விசிகாவை நீங்க வந்து தனியா தான் வச்சிருக்கீங்க, எப்ப வேணாலும் போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, பாமகவுக்கு இல்லையே. பாமக உள்ள வந்தாதானா சார் நீங்க சொல்ற சிக்கல் வரப்போகுது. ஆமா, தேமுதிக மட்டும் உள்ள வந்தாதானே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நினைக்கிறாரு. தேமுதிக தானே நினைக்கிறாரு. தேமுதிக அப்ப ஏற்கனவே திரு கே.பி. முனுசாமி அவர்கள் தேமுதிக எங்களோட இருக்குன்னு சொல்லிட்டாரு. பிரேமலதா மறுத்துட்டாங்களே. மறுத்தது என்பது அவருடைய கருத்து. ஆனால் இன்னும் திமுக சேர்ந்தாங்களா? ஆமா, நீங்க திமுகவின் தலைவரை பார்த்துட்டாங்களா அல்லது திரு செல்வத் பெருந்தகை தான் பார்த்தாங்களா? இல்ல சார், இல்லையே. கூட்டணி தொடருது அப்படின்னு திரு கே.பி. முனுசாமி சொல்றாரு. அடுத்த அரை மணி நேரத்துல செய்தியாளர் சந்திப்பு வச்சு கூட்டணி இல்லைன்னு பிரேமலதா சொல்றாங்க.
அவங்க கட்சிக்கு அவங்க சொல்றதானே சார் பாப்போம் தான் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லல. இல்ல நீங்க அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் திரு இபிஎஸும் சுமூகமான உறவு தொடருது தேமுதிகன்னு சொன்னாங்க. ஆனா பிரேமலா தான் அப்படி சொல்லலையே. ஆமா நாங்க அதிமுகவோட தான் நாங்க தொடர்றோம், அவங்க கடமையை பண்ணாங்க, நாங்க எங்க கடமையை பண்ணுவோம் தான் சொல்றாங்க. இன்னமும் பட்டும் படாம தான் பேசுறாங்க அதிமுக கூட்டணி தொடர்பாக. அது வந்து அரசியல் கட்சிகளில் வந்து அந்த மாதிரி தான் நிலைப்பாடு எடுப்பாங்க, அது அவங்களுடைய பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க இங்க குறி வச்சு இந்த 2 கட்சிகளை சேர்க்கறதுக்கு காரணம் ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிக்கிறீங்க. இல்ல விஜயனால நான் அடுத்தது இதுக்கு வந்துறேன், திமுகவுக்கு தான் போகணும்னு இல்ல. கரெக்ட் சார். திரு பெருமாள் மணி சார் அரசியல் ஆய்வாளர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பொறுமையா சொன்னாரு. மறுபடிக்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தையே ஆட்சி படத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தும் பின்னணியும் இருக்குதா இல்லையான்னு தெரியல. மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணியை கொண்டு வந்து ஆஹா முடிஞ்சு போச்சா இல்ல அப்படி உருவானா லாபம்னு நினைக்குது திமுக. எந்த விதத்தில்? ஆனா மக்கள் நல கூட்டணி வந்தப்போ எந்த விதத்தில் வாக்கு பிரிஞ்சது இல்ல? அன்னைக்கு தேர்தலில் நின்ற கட்சிகள் விசிகா இருக்கட்டும், திரு வைகோ அவர்களா இருக்கட்டும், மதிமுக எல்லாம் தேர்தலில் நின்ற கட்சிகள். நான் இப்பயும் நான் இல்ல வேண்டாம் அது ஒண்ணு நிக்கல, ஆனா எடுத்த உடனேயே வந்து நான் வந்து 20% வாக்குகள் என்று சொன்னால் இது எந்த தேர்தல் ஆணையத்தின் அவருடைய பெர்செப்ஷன் சார் 2024 ஏன் நிற்கல? விஜய்க்கு 20% இருக்கும்ன்றது பெருமாள் மணியோட பெர்செப்ஷன். நான் வந்து அனுமானத்துக்கு போகல, ஆனால் அவர்களை குறைத்து மதிப்பிடல. ஆனால் எப்படியாவது திரு விஜய் அவர்கள் அதிமுகவுடன் போய்விடக் கூடாது என்பதற்கு ஆளுகிற கட்சியும் இது போன்ற ஒரு இதை அப்படியே லேசா கொளுத்தி போட்டு ஒரு அரசியல் ஆய்வாளரா நான் இப்ப சொல்றேன், எந்த நேரத்திலையும் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு. இது ஒருவேளை தப்பா போச்சுன்னா நீங்க என்ன எப்ப வேணா கேளுங்க, அது நான் கேட்க மாட்டேன். இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசியல நான் ஒரு 10 ஆண்டுகள் நெருக்கமாக கவனிக்கிறேன் முறையில சொல்றேன். என்னுடைய நேரம் போயிருச்சு, நான் திருப்பி போதுமான நேரத்தை கொடுத்துறேன். நான் 30 செகண்ட்ஸ்ல திரும்ப வந்துருவேன். இல்ல என்ன காரணம், ஏன் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போக சார்? அவர் தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா பாக்குறாரு சார். அவரே தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா பாக்குறாரு. இல்ல ஒரு துணை முதல்வர் அப்புறம் முதல்வர். சார் நீங்க தமிழ்நாடு அரசியல்ல பெருமாள் மணி சொல்றது கரெக்ட். என்னன்னா அவர் சிஎம் கேண்டிடேட், அவர் எப்படி எடப்பாடி பழனிசாமி சிஎம்ங்கிறதுக்கு அவர் பிரச்சாரம் பண்ண முடியும்? இல்ல சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி நிச்சயம் இல்லையான்னு ஒரு கேமுக்குள்ள போறதை விட ஏடிஎம்கே குள்ள போய் ஒரு துணை முதல்வர் குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள்னு ஒரு சேஃப் கேமுக்குள்ள போறதை விரும்ப மாட்டாரா விஜய்? திரு கல்யாண் சிங் மாதிரி பவன் கல்யாண் சார் நீங்க ஐயா முடிக்கணும். ஐயா நீங்க சொல்லுங்க. 2016 முதலமைச்சர் கேண்டிடேட் தான் இவர். சின்ன விஜயகாந்த் பெரியவர் நினைக்கும் போது சின்னவரா யாரு நடிச்சிட்டு இருந்தா? அப்படிதாங்க வரும். சினிமா ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட ஈகோ ரொம்ப ரொம்ப பெருசு. பிராக்டிகல் பாலிடிக்ஸ்குள்ள வரவே மாட்டாங்க. அனுகூல சத்ருட அதனாலதான் சொல்றாரு, அது சத்ரு ஆனா அனுகூலம் கொடுத்துருவாரு. இல்ல அவர் அதாவது நீங்க ஒரு சினிமா ஹீரோ, அவர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு, எவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருக்காரு. அப்புறம் அவர் இந்த இயக்கத்தை இன்றைக்கு நீங்க இது பண்ணல, அவர் மன்றத்து காலத்துல இருந்தே அவருக்கு அந்த பார்வை இருந்திருக்கு. நீங்க இப்ப கூட அவரோட நடை உடை பாவனைகளை பாருங்க. நான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்டாவே நான் சொல்றேன். நீங்க இந்த ஒருவேளை அப்படி போனா நீங்க அன்னைக்கு அந்த ஷோல கூப்பிட்டு என்ன கேளுங்க. ஏனென்றால் அவர் தன்னை ஒரு இன்னொன்னு ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த 2026 தேர்தல் என்பது ஐயா எடப்பாடி அவர்களும் 4 ஆண்டுகளை ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. இப்ப ஸ்டாலின் ஐயாவும் ஒரு டேர்மை முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருமே சினிமா சாராத பர்சனாலிட்டிஸ். அதற்கு முன்னால் இருந்த தமிழக முதல்வர்கள் எல்லாம் சினிமா சார்ந்த பர்சனாலிட்டிஸ். அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கான ஒரு இடம் இருக்குன்னா அவர் நம்புவார். என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால தானே அவர் 102 மாவட்ட செயலாளரை போட்டு வச்சிருக்காரு. வரமாட்டாரா சார்? அதிமுகவுக்கு வரமாட்டாரா? ஜீவாட்ட போயிடவா? வேற இல்ல இங்க நாகரீக கோமாளி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பொலிட்டிக்கல் பஃபூன் அரசியல் கோமாளி என்று சொன்னவர் தான் உத்தரப்பிரதேசத்தில் இந்திய நாட்டினுடைய பிரதமரையே ஆட்சியிலிருந்து இறக்கினார்கள். ஆகவே நீங்க வந்து திரைப்படத்தில் இருந்து தான் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. ஆகவே அவர்கள் அன்றைக்கு இது இருந்தபோது எதிர்கட்சியா இருந்தபோது அது நாகரிக கோமாளியா தெரியல. இன்னைக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் யாருடன் போறாரு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது வந்து விஜய் யார்கிட்ட போவாரு, இங்க சேருவாரா அங்க சேருவாரா என்பதை காட்டிலும், அப்போ சார் வந்து பெருமாள் மணி சார் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? அவங்க தான் தனியா போறேன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப அது 3 முனை போட்டியில அதான் 4 முனை போட்டி சேர்க்கணும்ல. சரி 4 முனை போட்டினா? ஆமா, நீங்க 3 தானே சொன்னீங்க.
மூணாவது கூட்டணி மக்கள் நல கூட்டணியில ஆனா இல்லண்ணே, இந்த நாம் தமிழர் 2021 தேர்தலையும் போட்டியில இருந்ததுண்ணே. அவங்க தொடர்ச்சியாக அவங்க தனிச்சே தானே நிக்கிறாங்க. அதான் கேக்குறேன். ஆகையினால நீங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்க. இல்லண்ணே, கூட்டணி நின்று கூட்டணி பலம்னு பார்க்கிற போது பேசுறேன் சார். நாம் தமிழர் கட்சி 8.2% 2024 நின்று எடுத்திருக்கு சார் நாடாளுமன்ற. ஆமா சார், நாடாளுமன்ற தேர்தல்ல சார். அப்படி இருக்கிற போது அதை நாங்க கூட்டணியில சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அது ரிஜெக்ட் லிஸ்ட்ல இல்லண்ணே, அவர் தனியா போறேன்னு சொல்லிட்டார்ல. இதுவரைக்கும் தேர்தலில் நிக்காத ஈரோடு கிழக்கா இருக்கட்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், எப்படி சார் சர்ன்னு நடிகர்கள் வந்து திரைப்படத்துல சரி சார். ஆனால் நாட்டில் அரசியல் கட்சி என்று வருகிற போது எடுத்த உடனே 20% எந்த கட்சி வந்திருக்கு சொல்லுங்க? எடுத்த உடனே இப்பதான் விஜய் வரவிடாம பண்றாங்க, நீங்க இப்ப வரமாட்டாருன்னு இவ்வளவு கோபப்படுறீங்க. விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து இல்ல அப்படி கிடையாது. புரியுது. நாம் தமிழரையும் சேர்த்துக்குங்க. ஏன் 20 ஒரு பெரிய ஹைப் கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். 63 கட்சிகள் இருக்குது. அப்ப அந்த 63 கட்சிகளும் 4 முறையா தான் நிக்க போகுதுன்னு சொல்ல வராங்க. ஒருவேளை விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வச்சு தான். ஆனால் திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோலோச்சும். ஏடிஎம்கே பக்கம் போனா அன்னைக்கு சார் அழைக்கிறோம். அதான் அன்னைக்கு பாப்போம். ரைட் ஜீவா, திமுக பக்கம் போனாலோ அதிமுக பக்கம் போனாலோ நீங்க உங்களை அன்னைக்கு அழைச்சிடுறோம். திரு ஜீவா, அக்காமடேட் பண்ணிக்கிறதுக்கு இடமே இல்லை, நிரம்பி வழியுதுன்னு தெரியுது. ஏற்கனவே பாமக கூட்டணிக்குள்ள போகுமா போகாதான்னு பேச்சு இருக்கும் போதே முதல்வர் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நாங்க எல்லாரும் இன்டாக்டா இருக்கோம், நாங்க சந்திக்க போறோம். மீண்டும் தேமுதிக வாங்கன்னு திரு செல்வ பிறந்தகை அழைக்கிறதுங்கிறது என்ன நம்பிக்கையில அழைக்கிறாரு அவர்? செல்வ பெருந்தகை அழைப்பது திமுக தலைமை அழைப்பதா அப்படிங்கிற ஒரு ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கணுமாங்கிற கேள்வி இருக்கு. இது யாருக்கான தேவை அப்படிங்கிற விஷயம் பார்க்குது. நீங்க 2-3 முறை திருப்பி வலியுறுத்தினது மாதிரி ஹவுஸ்ஃபுல்ங்கிற போர்டை மாட்டியாச்சு, எப்பயோ மாட்டியாச்சு. அவங்க அந்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. தேமுதிகவோ பாமகவோ வரவேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அங்க உள்ள நிலவரப்படி பலவீனப்படுத்திட முடியும்ல. அதிமுக பெரிய கூட்டணியா உருவாகிடாமையோ, தாவேகா ஒரு பலமான கூட்டணி உருவாகிடாமையோ, இவங்க ஒரு பலமான கூட்டணிக்கான சிக்னல் அவங்களே காமிக்கல. அப்படி இருக்கிறப்ப திமுக பதற வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப இது வந்து தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு தேவையா இருக்கு. அவர் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை ஒரு ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கணும், சட்டமன்ற தேர்தலுங்கனால ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கணுங்கிறாரு. பாரத் மாதா கி ஜேன்னு எங்க தைலாபுர வாசலை வச்சு சொல்ல வச்சிட்டீங்களே பதறாரு. அப்போ அவர் வெளிப்படையா ஒரு பாஜக கூட்டணியை விரும்பல அப்படிங்கிறது இதுக்கு மேல அப்பட்டமா யாரும் ப்ரூவ் பண்ண வேணாம். அன்புமணி காலை பிடிச்சு கேட்டதுனால தான் பாஜக கூட்டணின்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு திமுகவுடன் வரணுங்கிற எண்ணம் அவருக்கும் ஜி.கே. மணிக்கும் இருக்கு. கடந்த விவாதத்திலே நான் சொன்னேன், ஜி.கே. மணி தான் அதை பதிவு செய்யறாரு. ஜி.கே. மணிக்கும் ராமதாஸுக்கும் திமுக கூட்டணிக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ பாமகக்கு அந்த தேவை இருக்கு. தேமுதிகவுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, ஒரு ராஜ்யசபா சீட்டு எதுலையுமே இல்லாத ஒரு நிலை இருக்கே. அப்படிங்கிறப்ப ஒரு ஜெயிக்கிற கூட்டணிங்கிற முறையில் அவங்க திமுகவை விரும்புகிறாங்க. அதுதான் தெரியுது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள்னு அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அவங்க வந்து திமுகவுக்கான ஒரு தூது விடுறாங்கங்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு வந்து எதுவுமே கூட வந்தால் லாபம் தான். ஆனால் இப்போ இருக்கிற கூட்டணியினுடைய சமநிலையை லைட்டாக அது பாதிக்கும். 2 கட்சியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். தராசு ஷாம் சார் தொடக்கத்தில் ஒன்று சொன்னார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 160 சீட்டு 150 சீட்டு குறையாம முதல் திமுகவோ அதிமுகவோ போட்டியிடணும். அது இல்லைனாலே அவுட்டு. பெரும்பான்மையை தக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா எப்போ உங்களுக்கு நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுக்குறீங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சோ அது வந்து டோட்டலா அது ஒரு விஷயம் இருக்கு. எப்படியும் ஜெயிச்சிருவோம் அதிக கட்சியினாலுமே உன் கட்சி உனக்கான ஸ்ட்ரென்த்தை நீங்க 160 சீட்டு குறையாம அவங்க வந்து இது பண்ணணும். ஏன்னா 1980 என்ன நடந்துச்சுன்னு தராசியாம் சாருக்கு தெரியும், பெருமாள்மணி சாருக்கு தெரியும். எம்பி சுப்பிரமணியம் காங்கிரஸ் தலைமையில் வந்து 2 பேரும் பாதின்னு சொல்லி யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு குழம்பி மிகப்பெரிய அடியை திமுக சந்திச்சிச்சு. ஏன்னா அப்போதான் மக்களவை தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி. 2 இடத்துல மட்டும் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஒன்று சிவகாசி, இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம். அவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்த எம்ஜிஆர் மீண்டும் ஜெயிச்சது காரணம் இந்த கூட்டணி முரண்பாடுங்கிறது அவ்வளவு பாதிக்கு சீட்டுங்கிறது. அதனால் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் கூட கொடுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை சேர்ப்பாங்களாங்கிறது அது உண்மையிலே ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விதான். அது மட்டும் இல்லாமல் திமுக இப்போது செய்ய வேண்டிய விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தென் தமிழகத்தில் அதிமுக தன்னுடைய நம்பிக்கைக்குரிய வாக்குகள் நிறைய இழந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அது வந்து ஒரு முக்குளத்தோர் கணிசமாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தென் தமிழகத்தில். மாயத்தேவர் வெற்றியிலிருந்து அது அப்படியே நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. அந்த வாக்குகளை பெரிய அளவில் இழந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் மதுரை பொதுக்குழுவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூர்த்தி பிடிஆர் மத்தியில் வச்சே சிஎம் பேசியிருக்காருன்னு தான் நமக்கு தகவல் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் பிரமலை கள்ளர்கள், சௌராஷ்டிரா இந்த 2 சமூக வாக்கையும் பிஜேபி கைப்பற்றியிருக்கு. கடந்த முறை அதிமுகவின் நிலை என்ன? பிஜேபி 2வது இடம், அதிமுக தான் 2வது இடத்துக்கு வரணும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய
அழகு. திமுக வரணும் இல்லாட்டி அதிமுக வரணும். ஆனா பாஜக இந்த 2 சமூக வாக்கு, நான் ரொம்ப துல்லியமா சொல்றேன், 19 ஏடிஎம்கே பெல்ட்டை எடுத்துட்டாங்கன்னு சொல்ல, மதுரையில பிரமலை கல்லர்கள், சௌராஷ்டிரா இந்த 2 வாக்குகளையும் ரொம்ப தெளிவா துல்லியமா ஒர்க் பண்ணி பாஜக எடுத்திருக்கிறாங்க. நான் பேராசிரியர் ராம சீனிவாசன் அந்த ஒர்க்கை ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. இப்ப அதை பார்த்தாருன்னா அவர் கூட ஆமான்னு சொல்லுவார். அப்ப இதுல இழப்பு யாரு? அதிமுகவுக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தா இப்ப ஸ்டாலினுடைய கேள்வி என்னவா இருக்கு, அதிமுக தலைமை ஒரு மேற்கு மண்டலமா போயிருச்சு, சவுத் சைடே இல்ல, நம்ம சமூகத்துக்கு இல்லைன்னு நினைச்சா அவன் யாருக்கு வரணும்? திமுகவுக்கு வரணும். நல்லா கவனிச்சு பாருங்க, திமுகவுக்கு வர வேண்டிய சமூக வாக்குகள் ஏன் பாஜகவுக்கு போச்சு? அப்ப நம்ம கட்சியை விட பாஜகவை நம்புற அளவுக்கு போயிட்டாங்களாங்கிற கேள்விதான் மதுரை பொதுக்குழுல ஓடி இருக்கு. மூர்த்தி போன்றவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இது நீங்க விசாரிச்சு பாருங்க. இதுதான் மதுரை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாட்டி விசாரிச்சு பாருங்க. 2 சமூகம் அப்படியே பாஜக திமுக 5 தான் ஜெயிச்சாங்க, ஜெயிச்சிருக்காங்க. இல்ல அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமும் நிறைய போயிருக்கு. அப்ப போனது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நிறைய போயிருக்கு. ராம சீனிவாசன் நல்ல கணிசமான வாக்குகள் வாங்கினாரு. ஆமா, அது மதுரையில வந்து கணிசமான வாக்குகள் சௌராஷ்டிராவா முக்குளத்தூர் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா நான் தான் சொல்றேன் 19 ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க இங்க போட்டாங்க நான் சொல்லல. இந்த 2 சமூக வாக்குகள் நீங்க எடுத்து பாருங்க. சௌராஷ்டிரா பிரமலை கலர் யாருக்கு ஓட்டு போட்டவங்க? ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க. 2 திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம். திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா பிஜேபிக்கு போயிருக்கு. அதை இப்ப சிஎம் கிளைம் பண்றாரு. ஏன்பா அவங்க எடப்பாடி சரியில்லைன்னு சொன்னா நம்ம தானே பெரிய கட்சி, ஒரு ஆளுங்கட்சி. நான் இடைவெளிக்கு அப்புறம் வரேன். அப்ப ஒண்ணு மட்டும் நீங்க இதுலதான் திமுக அப்ப சரி செய்ய வேண்டியது. இதை சரி செஞ்சாலே போதும். நான் இந்த கேள்வியில நிறுத்திட்டு இடைவெளிக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். இந்த ஓபிஎஸ் டிடிவிலாம் சேராம இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட முக்குளத்துவ சமூக வாக்குகள் ஏடிஎம்கேக்கு வராம இருக்கு. சில இடங்கள்ல நீங்க ரொம்ப கரெக்டா வரீங்க. இப்ப ஜீவா சொல்றதோட நீட்சி என்னன்னா, தேனியில ஐயா டிடிவி அவர்களும் ராமநாதபுரத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நின்ன அதையும் நம்ம சேர்த்து தான் வந்து இதோட சேர்த்து. கரெக்ட். இப்ப பிஜேபி இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லையா, ஏடிஎம்கேக்கு பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால இவங்கெல்லாம் உள்ள ஓபிஎஸ்ஓ டிடிவியோ உள்ள வரலைன்னா கூட ஏடிஎம்கேனால சமாளிச்சிட முடியுமான்னு நம்ம பேச வேண்டியது பேசும். பிரமலை கள்ளர், சௌராஷ்டிரா 2 சமூகங்களும் பாஜகவுக்கு அதிக அளவு வாக்குகளை செலுத்துறாங்கன்னா, திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் பாஜகவோடு இருந்தார்கள், அதனால அந்த வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு பார்க்கணுமா? இவங்க வேண்டான்னு உறுதியா மறுக்கிறாங்க. இபிஎஸ் தரப்பு எங்களுக்கு ஓபிஎஸும் வேணாம் டிடிவியும் வேண்டான்னு உறுதியாக மறுக்கிறார்கள். இல்லாமலேயே உங்களால பாஜக வச்சு இப்ப சமாளிச்சிட முடியுமா அந்த சமூகத்தை? இதுல ஒரே ஒரு தகவல் மட்டும் ஜீவாக்காவை சொல்லிடுறேன். அந்த வைகை நதி தீரத்துல இருக்கிற 4 தொகுதி இருக்குல்ல, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த 4 தொகுதியிலுமே அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. அதையும் சேர்த்துதான் ஜீவா பார்க்கணும். இல்ல, நான் இப்ப மதுரையில இப்ப பொதுக்குழு நடத்துனதோட இணைச்சு நான் பேசுறேன். மதுரையை மையப்படுத்தினது காரணம் அது திமுகவுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் சொல்வதற்காக பேசினேன். அதாவது ஓபிஎஸ் டிடிவி இல்லாமல் அப்படிங்கிறது இபிஎஸ் உடைய இது. ஆனா பாரதிய ஜனதா கண்டிப்பா ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கணும் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு சார் ஓட்டை வீணடிக்கணும்? இப்ப இபிஎஸ்க்கு ஈகோ இருக்கும், இபிஎஸ்க்கு கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு. அதுவும் ஓபிஎஸ் போன்ற ஒரு தீவிர விசுவாசியை பாஜக எதுக்கு இழக்கணும்? பல பேர் ஓபிஎஸ் அவ்வளவுதாங்கிறாங்க. ஓபிஎஸ் எதுக்காக மோடி அமித்ஷா படணும்? ஒரு நியாயமான ரீசன் சொல்லுங்க. இபிஎஸ்க்கு பிடிக்கல, இபிஎஸ்க்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் அமித்ஷா அப்படிதான் அமமுக அப்படிதான் விட்டாங்க 2021 தேர்தல்ல. இல்ல, அமமுகவை இப்ப நாங்க பாஜக கூட்டணியில இருக்கிற இப்ப தனி கட்சி. இப்ப நீங்க அவங்களை ஏடிஎம்கேல சேர்த்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. டிடிவி தினகரன் ஆல்ரெடி இருக்கிறார். அதனால அமித்ஷா மோடியை பொறுத்தவரையும் ஓபிஎஸ் டிடிவியை எதுக்கு விடணும்? நல்லா யோசித்து பாருங்க. இபிஎஸ்க்காகலாம் விட மாட்டாங்க. சிவா கார்த்திகேயன் கரெக்டா சொல்றாரு. இபிஎஸ்க்கு பிடிக்கலன்னு தானே அமமுகவை 2021 விட்டாங்க. அதே கூட சேர்த்து இப்ப ஓபிஎஸ்ஸையும் விட போறாங்க. அப்படி ஒரு அவசியம் அவங்களுக்கு தேவை. ஏன் நான் அதை கேட்கிறேன்னா, இவங்க எல்லாரும் விஜய்கிட்ட போறாங்கன்னு அவர் முதல் சுற்றுல சொன்னார். அதை நோக்கி நகரும் போது ஏடிஎம்கே இன்னும் பலவீனப்படுமே. சரி, இவங்க விஜய்கிட்ட போனாங்கன்னா நீங்க அப்ப இல்ல ஜீவா, இந்த முந்தின பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஜீவா முந்தின சொல்லுங்க கார்த்திக். அதாவது அமமுகவை 2021 இடங்களை 25 இடங்களை கேட்டு அமித்ஷா 12 மணி வரைக்கும் ஐடிசில இது பண்ணாங்க. ஆனா அப்ப அந்த நேரத்துல விட்ட இபிஎஸ் அவர்கள் இந்த முறை ஓபிஎஸ் விடுறதுக்கு ஏன் தயங்க போறாருன்னு கேக்குறேன். இல்ல, இவங்க சொல்றதுல நான் ஒரே ஒரு விஷயம், கடந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 12 விழுக்காடோ 11 விழுக்காடோ வாக்கு வந்துச்சு. எப்படி? ஏசி சண்முகம், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், புரியுதுங்களா? பாஜக வாக்கு இல்ல. இதெல்லாம் பாஜகவுக்கு அந்த நேரத்தில் கிடைத்த வாக்குகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாஜக ஓட் பேங்க் அப்படிங்கிறது வேற, அந்த நேரத்தில் கிடைத்த வாக்குகள் அப்படிங்கிறது, அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. டிடிவி ஓபிஎஸ் இல்லை அப்படிங்கிறப்பையும் இது இபிஎஸ் மட்டும்தாங்கிறப்ப அப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர சமூகங்களுடைய நிலை அப்படிங்கிறது
டோட்டலா நம்மளை கைவிட்டுட்டாங்க. என்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு பொதுக்குழுல பாட்டில் வீச்சு நடந்ததோ அன்னையிலிருந்து தென் தமிழகத்துல ஒரு அதிருப்தி உண்டாச்சு. பாரம்பரிய இத்தனைக்கும் கடுமையான கலைஞர் எதிர்ப்பு இருக்கு. இப்போ வரையும் அவனால திமுக போக முடியல. நயினா நாகேந்திரன் உள்ள வந்திருக்கிறதன் மூலமாக கூட இதை சமன்படுத்திட முடியாது. அதெல்லாம் சமன்படுத்த முடியாது. அதெல்லாம் வேற ஒண்ணு இல்ல. அப்ப வந்து கருணாசை வச்சு இன்னைக்கு திமுக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முழுத்தூர் ஓட்டிக்கு. அதுவுமே எடுபடாது. அதை தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகனுடைய வாக்குகளை பாரதிய ஜனதா சாப்பிடுது. அதுதான் இங்க நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு திராவிட கட்சியின் வாக்குகளை சாப்பிடுது, விஜயும் அதை சாப்பிடுறாரு. பாமக வாக்கு வங்கிகள் எதெல்லாம் பலவீனமான கட்சிகள் இருக்கோ அந்த வாக்குகளுக்கு ஃபுல்லா அவர் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. ஆமா, அதிமுக வாக்கு வங்கியை நிறைய வாங்குறாங்க. ஏன்னா விஜய் வந்து பேசுறது முழுக்க திமுக எதிர்ப்பு. இப்ப அண்ணாமலை அதை தான் செஞ்சாரு. திமுக எதிர்ப்பு பேசியே அதிமுக ஓட் பேங்க தான் அவங்க அப்படியே வாங்கினாங்க. இப்ப விஜயும் அதை தான் செய்யறாங்க. சோ திமுக எதிர்ப்பு பேசுவதன் மூலமாக, திமுக எதிர்ப்புனாலே அதிமுக தான், அந்த ஓட் பேங்க தான் விஜய் வாங்குறாரு. பாமக தளர்ந்து போனதுனால அது ஏற்கனவே இந்த ஜீவா முடிக்கிற இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா, விஜய் திமுக எதிர்ப்ப பேசுறாரு, அவர் அதிமுக வாக்குகளை வாங்குறாருன்னு ஜீவா சொல்றாருல, இதோட நீட்சிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா டிடிவியும் பார்க்க மாட்டாங்களா? அப்படி போறதுனால இல்ல, ஒரே ஏன்னா இங்க வாசல் அடைச்சிட்டாங்களா? அப்போ இந்த வாக்கு இங்க போகும்போது லீடர்ஸ் அங்க தானே போவாங்க. நான் கேக்குறேன், போறதுனால என்ன சட்டமன்றத்துல வெற்றி ரொம்ப முக்கியங்க. அப்படி ஓபிஎஸ் போறதுனால விஜய்க்கு என்ன வெற்றி கிடைக்கும்? அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். வின்னபிலிட்டி தான் நான் கேட்டேன். நான் அதே ஷாம் சார்ட்டையும் பேசுறேன். சார், இப்போ தாவேகாவுக்கு திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, பாமக, தேமுதிக, திமுக இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட, ஓரிரு கட்சிகள் கூட அது திமுகவை வழி அனுப்பி வைக்கும் கூட பெருமாள்மணி சார் சொல்றாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணுன்றார். இவங்களாம் போய் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பாங்க விஜய் தலைமையில அப்படின்னு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவாக வந்து வின்னபிலிட்டியை மட்டும் நம்ம பார்க்கறது இல்ல, கண்டெஸ்டிங் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்னா, நம்ம கட்சி வச்சிருக்கிறோம், நமக்கு எந்த இடமுமே இல்ல, ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சும்மா இருக்க முடியாதுல்ல. ஏதாவது இடத்துல போட்டி போட்டுதான் ஆகணும். நமக்கு லோக்கல் செல்வாக்கு, இப்போ விஜய் கட்சியில மேலூர்ல ஒரு தியேட்டர் அதிபரை வந்து ஒன்றிய செயலாளராக போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல நல்ல ஆட்களை போட்டிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பேசணும்னா எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு பேசினா, ஜெயிக்கிறது நோக்கம் இல்லைங்க. நம்ம ஊர்ல நமக்கு செல்வாக்கு, நம்ம ஊர்ல நம்ம வியாபாரத்துக்கு பாதுகாப்பு, இப்படி அதுல பல நோக்கம் இருக்கு. மதுரையில வந்து முதலமைச்சர் போய் சேர்றவங்களுக்கு இது வந்து அரசியல் வர்ற எல்லாருமே எம்எல்ஏ எம்பி அவங்க வர்றது இல்ல ஐயா, ஆக முடியாதுங்க, வாய்ப்பே இல்ல. அட்லீஸ்ட் வந்து மேலூர்ல சேர்மன் ஆயிட்டு போறாரு அவரு. இல்ல ஓபிஎஸ்க்கும் இல்ல விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது பொருந்தும், வியாபாரத்துக்கு பொருந்தும், லோக்கல் செல்வாக்கு நிரூபிக்க பொருந்தும். விஜயை நம்பி கூட்டணிக்கு போற ஓபிஎஸ்க்கும், டிடிவிக்கும், பிரேமலதாவுக்கும், ராமதாஸ், அன்புமணிக்கெல்லாம் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் இல்ல, அவங்க போய் விஜய் தலைமையிலான ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவாங்கன்னு சொல்றாரு பெருமாள்மணி. டாக்டரே என்னங்க சொல்றாரு, நான் 96ல 4 சீட்டு தனியா நின்று ஜெயிச்சேன், இப்ப 40 சீட் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு எப்படிங்கிற ரூட் தெரியும்ன்றாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ், ஒரு ஓட்டு கணக்கு இருக்கும், இந்த தொகுதியில நமக்கு இவ்வளவு கிடைக்கும். அவரே தானே சார் தனிச்சு நின்னு 4 ஜெயிச்சேன், இப்ப கூட்டணியில போய் 5 தான் ஜெயிச்சேன்னு அவரே தான் சொன்னாரு. இல்ல, அது காரணம் அவரை நேரடியா அன்புமணியை குற்றம் சாட்டிட்டாரு. இப்ப அன்புமணி இல்லாத பாமக அது என்ன வேணாலும் முடிவெடுக்கும். அதே நேரத்துல வந்து திமுக ஒரு நுண்ணரசியலை கையாளுது. இப்ப வந்து ஜீவா சொன்னார் இல்லையா, மதுரையில வந்து சௌராஷ்டிர ஓட்டு வங்கி, பிரபல கல்லர் ஓட்டு வங்கி. ஆனா இந்த 2 ஓட்டு வங்கியிலும் இல்லாமலேயே இந்த ரெண்டு கேஸ்டோட நம்பிக்கையை பெற்றாலே அது ஒரு ஓட்டு வங்கி. சௌராஷ்டிரர்களும் நம்பணும், பிரமலை கலர்களும் நம்பணும். உதாரணமா மதுரை முத்தண்ணன் எடுத்துங்க. எங்களுக்கு காலேஜ் டேஸ்ல எம்எல்சி அவர் 66. நாங்க காலேஜ்ல இருந்து பரமேஸ்வரி தியேட்டருக்கு சினிமா பார்க்க போகும்போது அவர் டீ கடையில ஃப்ரீயா டீ குடிச்சிட்டு போவோம். பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். எம்ஜிஆர் மன்றத்துக்கு புறவல்லம். அவரே 72ல எம்ஜிஆர் மன்றங்களை எல்லாம் அடிச்சு ஒடுக்குனாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் திருப்பி வந்தாரு. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு பழைய சிலைங்க, அது புதுப்பிக்கப்பட்ட சிலையை திறந்து வைக்கிறாரு. நீங்க முரசொலியில படம் பாக்குற மதுரை முத்தண்ணனோட மகன், மதுரை முத்தண்ணனோட பேத்தி 2 பேரும் வந்து முதலமைச்சருக்கு வந்து அவங்க நன்றி தெரிவிச்சு சால்வையோ ஏதோ போர்த்துறாங்க. நுண்ணரசியல் என்ன, பிரபல கலர் ஓட்டு வரட்டும், வர்றப்ப வரட்டும், சௌராஷ்டிரா ஓட்டு வர்றப்ப வரட்டும். 2 கேஸ்டுக்கு நம்பிக்கை உள்ள இன்னொரு கேஸ்ட் இருக்குல்ல, இன்டர்மீடியட் கேஸ்ட், அந்த ஓட்டை நம்ம வாங்கணும். அதற்கான வழி என்ன? சோ இவங்க வந்து ரொம்ப மைக்ரோவா கால்குலேட் பண்றாங்க. நம்ம வந்து அரசியலுக்கு வெளியில இருந்து பாக்குறோம், அரசியலுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மைக்ரோ கால்குலேஷன் வரும். எடப்பாடி பழனிசாமி அதுல வந்து நான் சளைத்தவர்களா நான் சொல்லல, அவருக்கும் மைக்ரோ கால்குலேஷன் வரத்தான் செய்யும். ஆனா இப்படி அதிமுகவை நம்பாம, இபிஎஸ் நம்பாம, விஜயை நம்பி இவங்க எல்லாம் நகர்ந்துருவாங்க, ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா, ராமதாஸ் எல்லாம் நகர்ந்துருவாங்கன்னு சொல்றாரு. அது தேமுதிக பாமக அவங்க இன்னும் முடிவெடுக்கல.
ஆனா ஓபிஎஸ் டிடிவிக்கு அதிமுக இடம் இல்லைன்னா அவங்க ஜீவா சொன்னாரு இல்லையா, அவங்க திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்காங்க. இவங்கெல்லாம் போனாதானே விஜயுமே மெகா கூட்டணி அமைக்க. கார்த்திகேயன் இப்படி பாருங்க, விஜய் அன்டெஸ்டடா, அது அவர் பலவீனமா? அதான் அவருக்கு பலம், அதுதான் பலம். கண்டிப்பா. ஏன்னா நான் அன்டெஸ்டடு, நான் சொல்றேன் எனக்கு 25% கிடைக்கும்னு, இன்னொருத்தங்க 10% தான் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப 10க்கு 25க்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வாங்க தானே போறாரு அப்படின்னு மத்தவங்க நினைப்பாங்கல்ல. அக்னீஸ்வரன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் அப்படின்னு 20-25% இருக்கு. புதுசா வர்ற விஜய்க்கு 20% எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க திரு பெருமாள்மணி. அது பலமா இருந்தா கூட பலவீனமா இருந்தா கூட அதுவே பலம். அவர் 20-25 எவ்வளவு கிளைம் பண்ணாலும் அவரை நம்பி போகக்கூடிய கட்சிகள் போனா அதுவும் ஒரு பெரிய கூட்டணியாக கட்டமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அங்கேயும் ஏடிஎம்கேக்கு சிக்கல் தானே? எல்லாமே சிக்கல் தான். அரசியல் நடத்துறதே சிக்கல் தான். அம்மா இறக்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டுல வந்து முதலமைச்சர் வருவாரு, பொதுச்செயலாளர் வருவாருன்னு தெரிஞ்சதா என்ன? அது என்ன மன்னராட்சியா என்ன? இல்லையே. ஆகவே சிக்கல் தான், அரசியலே சிக்கல் தான். ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த தென் தமிழகம் முழுவதும் அப்படி வேண்டான்னு தானே சொல்றாரு இபிஎஸ். ஓபிஎஸ் வேண்டாம், ஆமா, டிடிவி வேண்டான்னு சொல்ற இடத்துல இபிஎஸ் இல்ல. தன்னை நம்புகிறவர்கள் எதிர்க்கிறதுல நிலைப்பாடு உறுதியா இருக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நாளைக்கு மாறுமா எனக்கு தெரியாது, வாக்கு சதவீதம் கூடுமா எனக்கு தெரியாது. ஆனால் இங்க இப்ப தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மதுரைக்கு போனார் இல்லையா, அது பொதுக்குழு கூட்டுறதுக்கா ரோட் ஷோக்கா? ரெண்டுக்கும். ஆனால் அங்க என்ன உள்ள அரசியல் என்ன தெரியுங்களா? தூத்துக்குடியில சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, தெற்க போறோம் பாத்துக்குங்க, இந்த தடவை நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும், எல்லா மாவட்ட செயலும் கவனமா இருங்க, அடுத்த தலைமுறையை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது தான் போனீங்க. இப்ப சார் சொல்ற மாதிரி வந்துருவா, நம்ம ஜீவா சார் சொன்னது மாதிரி வந்துடுறேன். இப்ப மதுரையில வந்து 2 சமூகம், பிரமலை கல்லர் சமூகம், சௌராஷ்டிரா சமூகம். நான் கேட்கிறேன், இந்த அரசு எங்களுக்கு வாக்கு போகலையே வரலையே என்று வருத்தப்படுவதை காட்டிலும் திரு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில செக்கானூர்ல மிக பிரம்மாண்டமான போராட்டம். எதுக்கு? அரசாணை 40க்காக. திமுக அரசு வாக்கு வரலன்னு நினைக்கிறீங்கல்ல, திமுக என்ன செஞ்சிச்சு இதுவரைக்கும்? கல்வி அமைச்சர் அதை பத்தி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? 1. 2 நெசவாளர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஆக வெறுமனே வாக்கு சதவீதம் இவங்க பாக்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் இப்படி சொல்றேன், ஏடிஎம்கேக்கு வந்திருந்தா பரவாயில்ல, பாஜக வாங்குதுன்னு சொல்றேன். 2021 மதுரையில 10 சட்டமன்ற தொகுதியில அதிமுக 10, அது அதிமுக 5, திமுக 5 தானே. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி எதிர்மறை வாக்குகள் யாருக்கு போகும்? 24 நிலைமை மாறிடுச்சு. இப்ப அந்த கட்சியும் அதிமுக கூட தானே வந்திருக்குது. அத மட்டும் ஏன் நீங்க அப்படியே அப்படியே கட்டி? அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். கட்சி கட்டமைப்பு காலி பண்றாங்க சார் அவங்க பாஜகன்னு சொன்னா நீங்க திமுக என்ன செஞ்சிருக்கீங்க சார்? முடிச்சலாம். ஒண்ணு இல்ல சார், இல்ல பாஜக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, பாஜக உங்கள் பக்கம் வருவதற்கு நீங்கள் என்ன ஆயத்த பண்ணி செஞ்சீங்க? பாஜக இருங்க நானும் கேட்டேன், நீங்க பேசும்போது கூட அமைதியா இருக்க சார், முக்கியமான கருத்து சொல்லும்போது கரெக்ட் உள்ள வந்துறீங்க, இதான் உங்களுக்கு நோக்கமா இருக்க கூடாது. ஆகவே இந்த பொறுத்தவரை அந்த வாக்கு மட்டும் தான் போகும்னு நினைக்கிறீங்களா? நான் கேக்குறேன், 2021க்கு முன்னாடி 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பெற்றிருக்குதுன்னா இப்ப அது கூடுமா கூடாதா? இதுதான். இது வந்து மிகப்பெரிய போட்டி. 2ஆம் உலக போர்ல சச்சின் சொன்னது அதிமுகவுக்கு மிகப்பெரிய போட்டி, நெருக்கடி. அமர்வுகள்ல இன்னும் நிறைய இது குறித்து விவாதிக்கலாம். சச்சின் சொன்னது மாதிரி அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அடுத்தடுத்த அமர்வுகள்ல இன்னும் விரிவா பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்வட பேசுவது